வணக்கம் மக்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அகைன் நம்ம அட்டாமிக் ஹேபிட்ஸோட இன்னொரு எபிசோட்ல கேட்சப் பண்றோம். இந்த எபிசோட்ல நம்ம 4த் லா ஆஃப் பிஹேவியரல் சேஞ்ச் அதோட ஒரு டெக்னிக்க தான் நம்ம பார்க்க போறோம். அந்த 4த் லா என்ன அப்படின்னா, அகைன் ஹவ் டு மேக் எ ஹேபிட் சாட்டிஸ்ஃபைங். ஒரு ஹேபிட்ட ஃபாலோ பண்ணா அது சாட்டிஸ்ஃபைங் ஆகணும். ஒரு ஹேபிட்ட பிரேக் பண்ணா அது அன்சாட்டிஸ்ஃபைங் ஆகணும். ஸோ இந்த எபிசோட்ல ஒரு அக்கவுண்டபிலிட்டி பார்ட்னர வச்சு நமக்கு பண்ணக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய ஹேபிட்ட எப்படி நம்ம ஒரு பனிஷ்மெண்ட்டா இல்லைன்னா ஒரு டஃப்பான ஒரு விஷயமா செட் பண்றதுங்கிறத இந்த எபிசோட்ல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரோஜர் ஃபிஷர்னு ஒரு பர்சன் வச்சு இந்த ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகுது. அவர் என்ன அப்படின்னா வேர்ல்டு வார் டைம்லலாம் ஒரு பைலட்டா இருந்திருக்காரு. அவர் அந்த கெரியர்ல அது கொஞ்சம் அச்சீவ் பண்ணிட்டு அப்புறம் என்ன பண்ணியிருக்காருன்னா 36 வருஷத்துக்கு மேல ஹார்வர்டு பிஸ்னஸ் ஸ்கூல் இருக்கு இல்லையா, அங்க வந்துட்டு நெகோசியேஷன், இந்த கான்ஃப்ளிக்ட் மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரி ஒரு மேஜர்லாம் எடுத்து இல்லைன்னா நல்லா சிறப்பான ஒரு ஸ்கில்ஸை வந்துட்டு டெவலப் பண்ணியிருக்காரு. ஸோ இவர் வந்துட்டு இந்த பீஸ் ட்ரீட்டிஸு, இந்த ஹாஸ்டேஜஸ்லாம் பிடிச்சி வச்சுட்டு நெகோஷியேட் பண்ணுவாங்களா, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்துலேயுமே அவரோட கான்ட்ரிபியூஷன் வந்துட்டு நல்லா பண்ணியிருக்காரு. இவர் வந்துட்டு இந்த மாதிரி சர்வீஸ் பண்ணிட்டு இருந்த டைம் 1980s 70s அந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நியூக்ளியர் வார் அப்படிங்கிற ஒரு த்ரெட் வந்துட்டு ரொம்ப காமனான ஒரு விஷயமா இருந்துச்சு. எல்லா பிரசிடென்ட் கிட்ட கையிலையுமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த நியூக்ளியர் பாம்பை ரிலீஸ் பண்ணுற கோடு அது வந்துட்டு இருக்கும். ஸோ அவங்க டிசைட் பண்ணிட்டாங்க அப்படின்னா லான்ச் பண்ணிடுவாங்க. லான்ச் பண்ணதுக்கப்புறம் மில்லியன் கணக்கில் பீப்புள் வந்துட்டு இறக்கக்கூடிய சூழ்நிலை ஆயிரும். ஸோ இதை எப்படி தவிர்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக இவர் ஒரு சின்ன சஜஷன் ஒன்று சொல்லுவார். என்ன அப்படின்னா, ஃபிஷர் அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, இப்போ நமக்கு வந்துட்டு இப்போ பிரசிடென்ட் வந்துட்டு எங்கேயோ ஒரு இடத்துல இருந்து அவர் ஒரு கோடை வச்சு ஆக்டிவேட் பண்ணுறதுனால தான் அந்த பாம் வந்துட்டு வெடிக்குது, பல மில்லியன் பீப்புள்ஸ் ஆகுறாங்க. ஆனால் அதோட தாக்கம் என்ன அப்படிங்கிறத அவர் நேராக பார்க்காததுனால தான் அவரால் அதை ஈஸியாக பண்ண முடியுது. அவர் வந்துட்டு ரொம்ப தனிமையான ஒரு இடத்துல இருந்து அவர் பண்ணுவார். அதோட தாக்கம் என்னங்கிறது அவருக்கு முழுசாக தெரியறது இல்லை. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு வாலண்டியரை கூப்பிட்டுட்டு அந்த நியூக்ளியர் கோட் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு அவனோட ஹார்ட்ல இம்ப்ளான்ட் பண்ணி உள்ள வச்சு தச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லுவார். இப்போ இன்கேஸ் பிரசிடென்ட் வந்துட்டு கட்டாயமா இந்த ஒரு பாம்பை வந்துட்டு நம்ம ஆக்டிவேட் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்துன்னா அந்த பிரசிடென்ட் என்ன பண்ணுவான்னா அந்த வாலண்டியர் ஒரு கத்தியை வச்சுட்டே சுத்திட்டு இருப்பான். அதை எடுத்து அவனை கொன்று அவனோட ஹார்ட்ல இருந்து அந்த விஷயம் அந்த கோடு எடுத்து அவர் திரும்ப பாம்பை வந்துட்டு ஆக்டிவேட் பண்ணுவார். ஸோ இப்படி ஒரு இவ்வளோ இப்போ இதெல்லாம் சொல்ற போது எப்படிங்க பிரசிடென்டால பண்ண முடியும்? இப்போ வந்துட்டு ஒரு உயிரை பத்தி அவர் அந்த டைம்ல ஒரு மாரலா அவர் வந்துட்டு இது தப்புன்னு நினைச்சிட்டாரு அப்படின்னா அவர் எடுக்கக்கூடிய முடிவு வந்துட்டு இன்டர்ஃபியர் முடிவுக்கு வந்துட்டு ஏதாவது டிஸ்டர்பன்சஸ் இல்லைன்னா அந்த கன்ஃபியூஷன்ஸ் வர சான்சஸ் இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்லுவார். இந்த அளவுக்கு இது ஏன் பவர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா, நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா இந்த ஹேபிட்டில் வந்துட்டு நமக்கு ஒரு ஹேபிட்டில் பண்ணி அது நமக்கு ரிவார்டு பண்ணிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அதை ஈஸியாக ஃபாலோ பண்ணுவோம். பட் அதே இது ஒரு ஹேபிட் வந்துட்டு நமக்கு ஒரு பனிஷ்மெண்ட்டையோ ஒரு அன்சாட்டிஸ்ஃபைங்கான ஒரு சூழ்நிலையோ தருது அப்படின்னா நம்ம அதை ஃபாலோ பண்ணுறதை வந்துட்டு கம்மி பண்ணுவோம். இப்போ இதில் இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா கூட அந்த பிரசிடென்ட்டுக்கு வந்துட்டு அந்த பர்சன் கொல்றது அது எல்லாமே ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக ஒரு அன்சாட்டிஸ்ஃபைங்கும் ஒரு டஃப்பான விஷயமா இருக்கும். ஸோ ஒரு உயிரை கொல்றதுலே இவ்வளோ பிரச்சனை இருக்குது, அவ்வளோ அந்த ஒரு இன்னசென்ட்டான உயிரை கொல்றதுல அவ்வளோ சிக்கல் இருக்குது அப்படின்னா நம்ம எப்படி மில்லியன் கணக்கில் பீப்புளை வந்துட்டு நம்ம அந்த பாம்பை ரிலீஸ் பண்ணி கொள்ற நியாயமா அப்படிங்கிற மாதிரி கான்சியஸ்னஸ்லாம் உங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண சான்சஸ் இருக்கும். இந்த டெக்னிக்கை வந்துட்டு நம்ம எல்லா இடத்துலையுமே நீங்கள் பார்க்கலாம். இப்போ எப்படின்னா நீங்கள் இபி பில் லேட்டாக பில்ஸ்லாம் பொதுவாக லேட்டாக பே பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு வந்துட்டு ஒரு லேட்டாக பே பண்ணுறதுக்கு ஒரு ஃபீ வந்துட்டு நம்ம போடுவோம். அதே மாதிரி இப்போ ஸ்கூல்லலாம் அட்டண்டன்ஸ் வந்துட்டு நம்ம லேட்டாக போய் உள்ள கிளாஸ் என்ட்ரு ஆகிறோம் அப்படின்னா அதுக்கு பனிஷ்மெண்ட்ஸு. ஸோ இதே மாதிரி நமக்கு வந்துட்டு ஏதாவது ஒரு விஷயம் பண்ணி நமக்கு வந்துட்டு ஒரு அன்பிளசண்டான ஒரு சினாரியோவை கிரியேட் பண்ணியாச்சு அப்படின்னா நம்ம அந்த ஹேபிட்டை வந்துட்டு ஃபாலோ பண்ணக்கூடிய வாய்ப்பு வந்துட்டு ரொம்ப கம்மியாக இருக்கும். எப்படின்னா இப்போ இந்த ஹேபிட்டை நான் பண்ணல அப்படின்னா எனக்கு இவ்வளோ சிக்கல் இருக்குது, இதுக்கு நான் பேசாமல் இந்த ஹேபிட்டை பண்ணிவிட்டு நான் போயிடுறேன்ப்பா, ஒரு ஃப்ளோவில் போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு மைண்ட் செட் வந்துடும். அதே மாதிரி ஒரு இப்போ இந்த ஒரு ஹேபிட்டை வந்துட்டு நம்ம ஃபாலோ பண்ணலைன்னா ஒரு சில பனிஷ்மெண்ட்டை செட் பண்ணுறோம். இந்த பனிஷ்மெண்ட்டை செட் பண்ணி நம்ம வந்துட்டு ஒரு அக்கௌண்டபிலிட்டி கிரியேட் பண்ணிவிட்டு ஒரு ஹேபிட்டை வந்துட்டு நம்ம ஸ்டிக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா அந்த பனிஷ்மெண்ட் வந்துட்டு சிவியராகவும் உடனே இன்ஸ்டண்ட்டாகவும் நமக்கு வந்து பெயின்ஃபுல்லாகவும் இருக்கிற மாதிரி ஒரு செட்டப்பை கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம அந்த ஹேபிட்டை ஈஸியாக ஃபாலோ பண்ணுவோம். இல்லை அது ரொம்ப லீனியண்ட்டாக இருக்குது, டிலேடாக தான் அந்த பனிஷ்மெண்ட் வந்துட்டு எக்ஸிக்யூட் ஆகும், இந்த மாதிரிலாம் ஒரு சில ஃபேக்டர் இருந்துச்சுன்னா சரி பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சடனாக உடனே நம்ம பண்ணுறதுக்குள்ள
ப்ரைஸை வந்துட்டு பே பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் செட் பண்ணுறது மூலமாக நமக்கு தேவையான ஹேபிட்டை நம்ம ஈஸியாக அக்கௌண்டபிலிட்டியோட ஃபாலோ பண்ண முடியும். அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டெக்னிக் தான் என்ன அப்படின்னா ஹேபிட் கான்ட்ராக்ட். இது என்ன அப்படின்னா, இப்போ அமெரிக்காவில் வந்துட்டு ஒரு டைமில் சீட் பெல்ட் போடக்கூடிய பீப்புளோட எண்ணிக்கை ரொம்ப கம்மியாக இருந்திருக்கு. கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு சில 50 ஸ்டேட்டில் 49 ஸ்டேட்டில் நீங்கள் கண்டிப்பாக சீட் பெல்ட் போட்டே ஆகணும் உங்களோட சேஃப்டிக்கு, இல்லைன்னா நாங்கள் ஃபைன் வந்துட்டு தாறுமாறாக வச்சு தாக்கிடுவோம், இந்த மாதிரிலாம் ஒரு சில ரூல்ஸை சொல்லி கிரியேட் பண்ணி அதை ஸ்ட்ரிக்டாக என்ஃபோர்ஸ் பண்ணுறதுனால இப்போ கரெக்டாக ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 90% மேலே பீப்புள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சீட் பெல்ட் போடுறது ஒரு ஹேபிட் ஆயிடுச்சு. ஏன்னா இப்போ அவங்க பண்ணாமல் ஒரு சின்ன விஷயம் சீட் பெல்ட் போடலன்னா, பட் ஆனால் அது அவங்களுக்கு ஃபைனு, உயிர் ஏதாவது ஒரு சிலதுக்கு பாதுகாப்புங்கிறதுலாம் ரெண்டாவது விஷயம். உடனே ஃபைன் போட்டுருவாங்கப்பா, நம்ம போட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்துட்டு அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க. இது நம்ம சொசைட்டியில் பொதுவாகவே நடக்கும். எப்படின்னா, இப்போ நம்ம சொசைட்டியாக ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் எல்லாமே இருக்கும், நம்ம எல்லாம் சேர்ந்து தான் ஒரு சொசைட்டி இல்லையா? இப்போ இந்த விஷயம் வந்துட்டு இந்த லாவை நம்ம என்ஃபோர்ஸ் பண்ணுவோம், இந்த ஒரு லா கொண்டு வரலாம், இது கொண்டு வந்தால் நம்ம வந்துட்டு நம்மளோட மக்களோட வாழ்வாதாரமும் அவங்களோட இந்த சொசைட்டியுமே இன்னும் டெவலப் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு புது லாவை நம்ம பாஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, பீப்புள் எல்லாருமே இது ஒரு பப்ளிக் கான்ட்ராக்ட் மாதிரி தான். இங்கே பாருப்பா, இந்த லாவை நீ ஃபாலோ பண்ணணும், இது நீ பண்ணலைன்னா உனக்கு வந்துட்டு இந்த பனிஷ்மெண்ட் இருக்கும். இந்த மாதிரி ஒரு செட்டப்பை கிரியேட் பண்ணுறது மூலமாக பீப்புள் எல்லாருமே ரொம்ப அக்கௌண்டபிள் ஆகுறாங்க. ஓகே, நம்ம வந்துட்டு லாவை ஃபாலோ பண்ணி ஆகணும், லாவை ஒழுங்காக நம்ம பண்ணிட்டு போயிடுவோம், இல்லை அப்படின்னா நம்ம ஃபைனில் வந்துட்டு ஃபைன் வச்சு தாக்கிடுவாங்க. அதே மாதிரிலாம் ஒரு சில அக்கௌண்டபிலிட்டிஸ் இருக்கு. இந்த அக்கௌண்டபிலிட்டிஸை தான் யூஸ் பண்ணி நமக்குன்னு ஒரு அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னரை சூஸ் பண்ணிக்கணும். இப்போ ஒரு இதுதான் அந்த சினாரியோ தான் இந்த அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னரை சூஸ் பண்ணுறதோட ஒரு பேஸு. இப்போ அதுக்கே ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லுவோம் பாருங்களேன். ஒரு ஆண்டர்பிரனர் இருந்திருக்காரு, அவர் பேர் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஹாரிஸ் பிரையன். ஸோ அவர் என்ன பண்ணியிருக்காரு, அவர் வந்துட்டு ஒரு ஆண்டர்பிரனர். அவர் வந்துட்டு அவருக்கு ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு, அவங்க ஒய்ஃப்க்கு குழந்தை பிறக்க போகுது. அப்போ இவர் வந்துட்டு ரொம்ப அன்ஹெல்தியாக ஃபேட்டாக இருக்காரு. அவர் வந்துட்டு நான் வந்துட்டு என் உடம்பை ரெடி பண்ணி நான் ஹெல்தி ஆகணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வர்றாரு. அதுக்கு என்ன பண்ணுறாருன்னா, ஒரு கான்ட்ராக்ட் சைன் பண்ணுறாரு. அந்த கான்ட்ராக்ட் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஒய்ஃபு ஒரு பர்சனல் ட்ரெயினரை ஹையர் பண்ணுறாரு. இவங்க 3 பேரையும் ஒரு ப்ரெசன்ஸ்லேயும் வச்சு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் எழுதிட்டு சைன் பண்ணுறாரு. அவரோட அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 3 குவாட்ரண்ட்டாக நான் ஒரு வருஷத்தை பிரிப்பேன், 3 மாசமாக நான் பிரிப்பேன். இந்த 3 மாசத்துல மாதம் வந்துட்டு நான் ஃபர்ஸ்ட் ஹெல்தியாக சாப்பிடுவேன். 2வது மாசத்துல இந்த மேக்ரோ நியூட்ரியன், மைக்ரோ நியூட்ரியன் இதெல்லாம் கொஞ்சம் நல்லா கால்குலேட் பண்ணுவேன். 3வது இதில் நான் வந்துட்டு அந்த நான் பண்ணக்கூடிய ஹேபிட்ஸ்லாம் ரிஃபைன் நான் பண்ணிக்கிறேன். ஏன்னா எல்லாத்தையும் எடுத்த உடனே பண்ண முடியாது இல்லையா? ஸோ அவர் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பிரிக்கிறாரு. பிரிச்சுட்டு இப்போ ஃபர்ஸ்ட் குவார்ட்டரை வந்துட்டு என்ட்ரு பண்ணுறாரு. அதில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன கோல் அப்படின்னா, நம்ம ஹெல்த்தியாக சாப்பிடணும். ஸோ அவர் வந்துட்டு ஒரு 2 மெத்தடை யூஸ் பண்ணுறாரு. என்ன அப்படின்னா, டெய்லி வெயிட்டை செக் பண்ணுறாரு, ப்ளஸ் என்னென்ன சாப்பிட்றோங்கிறத வந்துட்டு அவர் லாக் பண்ணுறாரு. ஸோ அவருக்கு அவராக இருக்கும், ஓகே நம்ம கரெக்டான ட்ராக்ல தான் போகிறோமா இல்லையா அப்படின்னு. இந்த 2த்தையும் அவர் பண்ணலை அப்படின்னா அதுக்கு ஒரு சில பனிஷ்மெண்ட்டை அந்த கான்ட்ராக்டில் எழுதியிருப்பாங்க. என்ன அப்படின்னா, அந்த பர்சனல் ட்ரெயினருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு $200 சம்திங் பே பண்ணணும். அதை கொடுத்துட்டு இவங்க வந்துட்டு இந்த அமெரிக்காலான ட்ரெஸ்அப் அப்படின்னா, இப்போ நம்மலாம் ஹூடி, ஒரு அன்ஃபார்மலான ஷர்ட், கேஷுவல் வேர்ஸ்லாம் போட்டிருப்போம் இல்லையா? இந்த ஒரு ட்ரெஸ்அப் அப்படின்னா ஒரு ஃபார்மலாக ஒரு பிஸ்னஸ் மீட்டிங் போகிற மாதிரியோ ஒரு ஆஃபீஸ்க்கு போகிற மாதிரியோ ரெடி ஆகணும். அந்த மாதிரி ரெடியாக தான் நீங்கள் டெய்லி ஆஃபீஸ்க்கு போகணும், இல்லை சண்டே மார்னிங்லாம் எந்திரிச்சு இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்ட்ராக்டை போடுறாங்க. எப்போ அவர் மிஸ் பண்ணுறாரோ அவர் உடனே இமீடியட்டாக 2 இது பே பண்ணுறாரு. என்ன அப்படின்னா, $200 போகுது அவருக்கு, ப்ளஸ் இந்த மாதிரி தேவையில்லாமல் காலங்காலத்தில் எந்திரிச்சு டையை கட்டி அதை கட்டி இதெல்லாம் கட்டணுமே அப்படின்னு சொல்லி அவருக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளான ஒரு கன்ஸ்ட்ரெயின்ஸ் கொடுக்குறாரு. ஸோ இது மூலமாகவே அவர் வந்துட்டு அந்த ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டை சக்ஸஸ்ஃபுல்லாக கிராஸ் பண்ணுறாரு. கிராஸ் பண்ணதுக்கப்புறம் செகண்ட் குவாட்ரண்ட் வர்றப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா, அடுத்த லெவல் மேக்ரோ நியூட்ரியன், மைக்ரோ நியூட்ரியன்ட்டை கரெக்டாக ட்ராக் பண்ணும். அப்போ அந்த ஒரு ஃபேக்டர் வரப்போ இன்னும் பனிஷ்மெண்ட்டை வந்துட்டு அதிகமாக்குறாரு. என்ன அப்படின்னா, கரெக்டான ப்ரோட்டீன் இன்டேக், கார்போஹைட்ரேட் இன்டேக்லாம் உள்ள எடுக்கல அப்படின்னா பர்சனல் ட்ரெயினருக்கு அகைன் ஒரு $100 கொடுக்கணும், அவங்க ஒய்ஃப்க்கு ஒரு $500 கொடுக்கணும், சும்மா செலவு பண்ணுறதுக்காக பாக்கெட் மணி மாதிரி. அதே மாதிரி இவர் வந்துட்டு இந்த ஆலபாமா, இவருக்குன்னு ஒரு டீம் இருக்கு, அந்த டீமோட ஆப்போனன்ட் டீமோட ரக்பின்னு நினைக்கிறேன், அந்த ஹேட்டை வந்துட்டு போட்டு சுற்றணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அப்போ அவங்கெல்லாம் இதெல்லாம் பண்ணுறதுக்கு நான் பேசாமல் என்னோட ஹேபிட்டே நான் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெயிட்டையுமே லாஸ் பண்ணி ஒரு அவரோட டிசைர்டு ஸ்டேட்டை வந்துட்டு ரீச் பண்ணியிருக்காரு. இப்போ வந்துட்டு எனக்கு என்னப்பா அந்த கான்ட்ராக்ட் ஒன்று சைன் பண்ணுமா,
கான்ட்ராக்ட் போட்டு அது கையெழுத்துலாம் போடணும் ரொம்ப ஓவரா இருக்கே அப்படிங்கிற மாதிரிலாம் நினைச்சு அது பண்றது நல்லது. ஏன்னா அது நம்மளோட சீரியஸ்னஸையும் டெடிகேஷனையும் அந்த கமிட்மெண்ட்டையும் டிஃபைன் பண்ணும். இப்போ இல்லப்பா எனக்கு அவ்வளோலாம் பண்ணல, பட் கொஞ்சம் பேசிக்கா நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா ஒரு அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னர் வச்சுக்கலாம். இப்போ ஒரு அமெரிக்கன் சாங் ரைட்டர் ஒருத்தவங்க அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, உங்க ஃப்ரெண்டு கிட்ட ஒரு அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னரா செலக்ட் பண்ணிட்டு, இங்க பாரு நான் டெய்லி ஒரு சாங் எழுதிடுவேன், இது வந்துட்டு என் கெரியரை பூஸ்ட் பண்ணணும்னு நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டெய்லி ஒரு சாங் எழுதுவாங்க. இதை வந்துட்டு அவங்க எழுதலை அப்படின்னா இவங்க செக் பண்ணுவாங்க ஏன் எழுதலை அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு சில கொஸ்டின்ஸ் ரைஸ் ஆகும். அதனாலவே இவங்க அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னர் வச்சு ஈஸியாக அந்த ஹேபிட்டை வந்துட்டு ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி இப்போ வந்துட்டு இதே மாதிரி ஓகே எனக்கு வந்துட்டு அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னரும் இல்லை, நான் கொஞ்சம் தனியாக தான் இருக்கேன் அப்படின்னா ஒரு சில பனிஷ்மெண்ட்டை நம்ம ஆட்டோமேட் பண்ணலாம். அதுக்கும் ஒரு ஆண்டர்பிரனர் ஒருத்தர் என்ன பண்ணியிருப்பாருன்னா டெய்லி காலையில் சீக்கிரம் ஒரு 5 o'clock எந்திரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அலாம் எல்லாம் செட் பண்ணியிருப்பாரு. அது செட் பண்ணலன்னா ஒரு ஆக்ஷனை ட்ரிகர் பண்ற மாதிரி ஒரு ஒரு சினாரியோ செட் பண்ணியிருப்பாரு. என்ன அப்படின்னா அவர் 5 மணிக்கு மேலே எந்திரிக்கல அப்படின்னா டைம் ஒரு 6:10 ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு ட்வீட்டு ஆட்டோமேட்டிக்காக பேஸ்ட் ஆயிரும். அந்த ட்ரிகர் அவர் ஸ்டாப் பண்ணும் காலையில் எந்திரிச்சு. இல்லை அப்படின்னா நான் வந்துட்டு 6:10 மணி வரைக்கும் ஏன் தூங்குறேன்னா நான் ஒரு சோம்பேறி அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு ட்வீட் பண்ற மாதிரி செட் பண்ணியிருப்பாரு. ஸோ இதனாலவே ஓகே நம்ம காலையில் எந்திரிச்சு டப்புன்னு அந்த ட்ரிகர் ஆஃப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அக்கௌண்டபிலிட்டி இருக்கும். இந்த மாதிரி நம்ம ஒரு சில அக்கௌண்டபிலிட்டி வைக்கிறதுனால என்ன பியூட்டி அப்படின்னா இந்த மாதிரி இல்லைன்னா ஒரு பர்சனை வந்துட்டு அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னராக வைக்கிறது என்னன்னா நம்ம எல்லாமே எப்படின்னா மற்றவங்க எல்லாரும் நம்மளை எப்படி பார்க்குறாங்கங்கிற ஒரு பிக்சரை வந்துட்டு நம்ம ரொம்ப ப்ரையாரிட்டைஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம எப்படி நம்ம பார்க்குறோங்கிறது வந்துட்டு ஓகே ஓரளவுக்கு தான். ஆனால் அடுத்தவங்க வந்துட்டு நம்மளை வந்துட்டு நல்லபடியாக நினைக்கணும், தப்பாக நினைக்கக்கூடாது, ஒரு நல்ல பர்சனாக நினைக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் நினைப்போம். இப்போ நம்ம ஒரு ப்ராமிஸ் மேக் பண்ணுறோம் அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னர்னா நான் இதை பண்ணிடுவேங்கிற ஒரு வாக்கு கொடுக்குறோம். அது பண்ண முடியல அப்படின்னா ஒரு துரோகம், ஒரு நான் ஏதோ நம்பிக்கை துரோகம் பண்ண மாதிரி, என்னப்பா இவர் எப்படி நம்புறது, இவன் சொன்னதை இவனே ஃபாலோ பண்ணல அப்படிங்கிற மாதிரிலாம் மக்கள் நினைச்சிருவாங்களோ அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கிறதுனால இது நமக்கு ஒரு ஹேபிட்டை ஃபாலோ பண்றதுக்கு ரொம்ப ரீஎன்ஃபோர்ஸிங்காக இருக்கும். இதே இது நீங்க உங்களுக்குள்ள மட்டும் சொல்லி பாருங்களேன். அப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் கொஞ்சம் டஃப்பா இருக்கு அப்படின்னா சரி பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி உங்களை நீங்க காம்ப்ரமைஸ் பண்ணிப்பீங்க. பட் நீங்க வேர்டு கொடுத்துட்டீங்க, இன்னொரு பர்சன் வந்துட்டு உங்களை பத்தி என்ன நினைப்பாங்க, இவன் வந்துட்டு இவன்கிட்ட கொடுத்தா வேலை நடக்குமா நடக்காதா இப்படிலாம் அவங்க ஜட்ஜ் பண்ணுவாங்களே அப்படிங்கறக்காகவே நம்ம வந்துட்டு வேலையை நம்ம பெர்ஃபெக்டா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம். நம்ம பெர்ஃபெக்டா ஒரு ஹேபிட்டை ஃபாலோ பண்ணக்கூடிய வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ இந்த எபிசோட்ல இதுதான் ஒரு இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணி ஒரு ஹேபிட்டை வந்துட்டு அன்சாட்டிஸ்ஃபைங்கா இமீடியட்டா உடனே அந்த இதுக்கு ஒரு பெயினை வந்துட்டு கிரியேட் பண்றோம் அப்படின்னா எப்பா சாமி நான் பேசாம அந்த ஹேபிட்டே ஃபாலோ பண்ணிட்டு போயிடுறேன்ப்பா, எனக்கு இதெல்லாம் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு ஈஸியா ஃபாலோ பண்ண முடியும். இப்போ இந்த எபிசோட் பார்த்துட்டு இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கமெண்ட்ல உங்களோட அக்கௌண்டபிலிட்டி நீங்க யாராவது அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னர் வச்சிருக்கீங்களா, அப்படி இருந்தாங்கன்னா அவங்க நேம் என்னங்கிறத கமெண்ட் பண்ணிட்டு என்ன அக்கௌண்டபிலிட்டி என்ன அக்கௌண்டபிலிட்டி அவங்க ஹோல்டு பண்றாங்கிறத கூட நீங்க எழுதலாம். ஸோ தட் நமக்கு தெரியும் என்ன மாதிரிலாம் பீப்புள் வந்துட்டு பார்க்குறப்போ ஓகே இப்படிலாம் பண்ணியிருக்காங்கிற மாதிரி தெரியும், அவங்களும் ஃபாலோ பண்ணக்கூடிய வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதான் கைஸ் இந்த எபிசோடோட எசன்ஸ். அதுக்கப்புறம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொரு பர்சனுக்கும் நான் சொல்கிறேன், நீங்கள் எல்லாருமே ரொம்ப யூனிக் அண்ட் ஸ்பெஷல். நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு செயலுமே இந்த சொசைட்டியில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அந்த தாக்கம் முடிஞ்ச அளவு ஆக்கப்பூர்வமான தாக்கமாக இருக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணுவோம். ஓகே, ஹாவ் அ கிரேட் டே.